ஹலோ கைஸ், இப்போ நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து சொல்ல போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்மிசிவ் ஓவர் ரீச் ஸ்கீம் பார்க்க போகிறோம். பெர்மிசிவ் ஓவர் ரீச் ஸ்கீமுக்கு கண்டிஷனை வந்து என்னோட மானிட்டர் டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு. இது என்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஸோ பெர்மிசிவ் ஓவர் ரீச் வந்து கேரியர் சென்ட் லாஜிக் வந்து ஜோன் 2ல் கேரியர் சென்ட் பண்ணும். ட்ரிப் லாஜிக் பார்த்தீங்கன்னா ஜோன் 2 ப்ளஸ் கேரியர் ரிசீவ் வந்துச்சுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப் வரணும். சரிங்களா? இது வந்து கண்டிஷன் ஆஃப் பெர்மிசிவ் ஓவர் ரீச் ஸ்கீமு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் போகலாம். இது வந்து கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷனு. நீங்கள் இதை பார்க்குறீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷனோட பெராமீட்டர் செட்டிங் தான் இது. பெராமீட்டர் செட்டிங்கில் நான் பெர்மிசிவ் ஓவர் ரீச் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா மொத்தம் 3 ஸ்கீம் இருக்கும். ஒன்று வந்து பெர்மிசிவ் அண்டர் ரீச்சு, பெர்மிசிவ் ஓவர் ரீச்சு, பிளாக்கிங் ஸ்கீமு. பெர்மிசிவ் ஓவர் ரீச் வச்சுருக்கோம். பெர்மிசிவ் ஓவர் ரீச் வந்து பெர்மிசிவ் ஓவர் ரீச்சோட அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா இதுதான் பெர்மிசிவ் ஓவர் ரீச்சோட அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனு. ஸோ இதான் ஸ்கீம் கான்ஃபிகரேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரியர் சென்டுக்கு எல்இடி நம்பர் 2 அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளிக்கரிங் மோடில் அசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ளிக்கரிங் மோட்னா எப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆப்ரேட் ஆச்சுன்னா பிளிங்க் ஆகும், வரலன்னா பிளிங்க் ஆகாது. ஸோ அதை எப்படி அசைன் பண்ணுறதுனா, சேம் திங். பெராமீட்டர் செட்டிங் போனீங்கன்னா ஐஇடி கான்ஃபிகரேஷனில் ஹெச்எம்ஐன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஹெச்எம்ஐ ஃபங்க்ஷனில் எல்இடி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் பெராமீட்டர் செட்டிங் போனீங்கன்னா எல்இடி நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எஃப் அசைன் பண்ணிட்டுருக்கேன். ஃபாலோ எஃப்னா பிளிங்க் ஆகும். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஸ்டாண்டாக நிற்காது. ஃபங்க்ஷன் ஆப்ரேட் ஆகும்போது அந்த எல்இடி பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம் ஃபங்க்ஷன் ஆப்ரேட் ஆகும்போது. இப்போ வந்து எப்படி சிமுலேட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேணும்னா, ஒன்று ஷுட் பி டிஸ்டன்ஸ் கேரியர் ரிசீவ் வேணும். கேரியர் ரிசீவ் எப்படி அசைன் பண்ணணும், அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா அதில் ஒரு பைனரி இன்புட் நான் கேரியர் ரிசீவ் அசைன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலாம் நீங்கள். இப்போ இது வந்து கேரியர் ரிசீவ் பைனரி இன்புட்டு உங்களுக்கு ஆன்லைனில் போடுறேன். இப்போ நான் பைனரி இன்புட்டை மேனுவலாக எனேபிள் பண்ணுறேன். அது க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பைனரி இன்புட்டு ஃபார் டிஸ்டன்ஸ் ரிசீவு. ஸோ நான் இப்போ சிமுலேட் பண்ண போகிறேன். கோ டு த ஃபிரேஜா. ஃபிரேஜாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிராஃப் வருது. டிஸ்டன்ஸ் கிராஃபில் இப்போ இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், பெர்மிசிவ் ஓவர் ரீச் ஃபங்க்ஷன். இது வந்து ஆஸ் பர் யுவர் செட்டிங் வந்து நீங்கள் கிராஃப் எக்ஸல் ஷீட் மூலயமா இல்லை ட்ரா பண்ணிக்கலாம். என்னோட செட்டிங் வந்து 0.2, 400, 800, 0.2, 2 மில்லி செகண்ட்ஸ். இது வந்து என்னோட ஜோன் செட்டிங்ஸு, டைமிங் செட்டிங்ஸு. இதுக்கு போயிட்டு ஆஸ் பர் யுவர் செட்டிங் வந்து நீங்கள் டைமிங் அசைன் பண்ணிக்கலாம் ஜோனுக்கு. இது வந்து ஆர்எக்ஸ் பாயிண்ட்டு நான் பண்ண போகிறது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜோன் 2ல் நிறைய டாட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு கேரியர் சென்டும் பார்க்க போகிறோம் அந்த டைமில், சேம் டைம். ஸோ அதனால் அதிக டாட்ஸ் இருந்தால் நீங்கள் கேரியர் சென்ட் வந்து தெளிவாக பார்க்கலாம் ரிலேயில். சரிங்களா? இப்போ என்னன்னா, இதுக்கு நான் பைனரி இன்புட் அசைன் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் நம்பர் 2ல் அசைன் பண்ணியிருக்கேன் பைனரி இன்புட் எனேபிள் ஆகிறதுக்கு. தட் மீன்ஸ் ஜோன் 2 ஆப்ரேட் ஆகும்போது எனக்கு கேரியர் ரிசீவ் வந்தால் இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப் ஆகணும். சரிங்களா? அதுக்காக நான் இதை அசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி அசைன் பண்ணுறதுங்கிறது ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா இந்த நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம் அசைனு. ஸோ இங்கே எனேபிள் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து பைனரி இன்புட் பைனரி அவுட்புட் அசைன் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் ஜோன் டைமிங்கும் இங்கே தான் நீங்கள் அசைன் பண்ணணும். இங்கே ஜோன் எத்தனை ஜோன் ஒன்று வரும், டோட்டல் 6 ஜோன் இருக்குது. நீங்கள் யூஸ்ஃபுல் அநேகமாக மோர் தென் 5க்கு மேலே யூஸ் பண்ண மாட்டீங்க ஜோனு. ஸோ நான் 4 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 4 ஜோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் பர் டைமிங் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் அகைன் கோ டு ஆர்எக்ஸ் ரேம்ப். இப்போ நான் ரேம்ப் போட்டிருக்கேன் 1 + 2 3 அண்ட் 4th ஜோன். 4th ஜோன் பார்த்தீங்கன்னா எனக்கு 400 மில்லி செகண்ட். சரிங்களா? இப்போ நான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபிரேஜா காட்டுறேன். இது வந்து ஃபிரேஜா. ஸோ ஐ டேக் அவுட்புட்ஸ். இது வந்து அவுட்புட் கான்டாக்ட் ஜோனுக்கு. அதையும் நான் அசைன் பண்ணியிருக்கேன். எங்கே அசைன் பண்ணியிருக்கேன்னா அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா அவுட்புட் கான்டாக்ட்ஸ் டிஸ்டன்ஸ் லாஜிக்கில் லாஜிக் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் நான் அசைன் பண்ணியிருக்கேன் அவுட்புட் கான்டாக்ட்ஸ். பார்த்தீங்களா, இது வந்து நான் டிஸ்டன்ஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கேன். zone 1 zone 2 ப்ளஸ் கம்யூனிகேஷன் ட்ரிப். கம்யூனிகேஷன் ட்ரிப்பு நம்ம ட்ரிப் பண்ணுற பர்மிசிவ் ஓவர் ரீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் ட்ரிப் வந்து லாஸ்ட் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கான பைனரி அவுட்புட்டு தான் நான் இங்கே கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கேன் B07 அண்ட் ஒன் மோர் திங் LED ஃபர்ஸ்ட் எய்ட் அசைன் பண்ணியிருக்கேன் டிஸ்டன்ஸ் ஆப்ரேட்டுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் காட்டுறேன். ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். zone 1 ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, தட் மீன்ஸ் zone 2 ப்ளஸ் கேரியர் ரிசீவ் இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப்பு zone 1ல. நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் கிராஃபில். நான் எல்லா zone 1க்கு zone 1 ஆப்ரேட் ஆகும் உங்களுக்கு. ரிமைனிங் ஜோன்ஸ் ஆஸ் பர் கண்டிஷன்ஸ் டைமிங் படி ஆப்ரேட் ஆகும். நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, நான் இப்போ எதுக்கு நான் அதிக டாட்ஸ் போட்டிருக்கேன்னா, நம்ம இப்போ கேரியர் சென்ட் பார்க்க போகிறோம். கேரியர் சென்ட் வந்து நம்ம ஆன்லைன்லையும் பார்க்கலாம், இல்லை எல்இடிலையும் பார்க்கலாம். நான் அகைன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்இடியில் காட்டுறேன். எல்இடி நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். நல்லா பார்க்கலாம், பிளிங்க் ஆகுதுங்களா. தட் மீன்ஸ் கேரியர் சென்ட் மீனிங்கு. ஓகே, ஓகே, இப்போ பெர்மிசிவ் ஓவர் ரீச் ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம பெர்மிசிவ் அண்டர் ரீச் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இப்போ வித்தவுட் பைனரி இன்புட் நம்ம செக் பண்ண போகிறோம், வித்தவுட் கேரியர் ரிசீவ். ஸோ ஐ எம் கோயிங் டு டிசேபிள் த கேரியர் ரிசீவ். இப்போ கேரியர் ரிசீவ் ஆகலாம் என்ன ஆகுனா இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப் ஆகாது. டேக் zone 2 டைமிங் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போ zone 2 ஆப்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் கேரியர் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு zone 1 ஆப்ரேட் ஆகும் இன்ஸ்டன்டேனியஸ். கேரியர் ரிசீவ் ஆகலன்னா ஆஸ் பர் த டைமிங் 400 மில்லி செகண்டுக்கு zone 2 ஆப்ரேட் ஆகும். சரிங்களா. ஸோ நவ் நெக்ஸ்ட் வி கோயிங் டு டூ பெர்மிசிவ் அண்டர் ரீச் ஃபங்க்ஷன். ஹலோ கைஸ், நம்ம இப்போ பெர்மிசிவ் அண்டர் ரீச் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். பெர்மிசிவ் அண்டர் ரீச் ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். பெர்மிசிவ் அண்டர் ரீச் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணீங்கன்னா சேம் கான்டாக்ட்ஸ், நோ மோர் சேஞ்சஸ். கேரியர் சென்டுக்கு எல்இடி நம்பர் 2 அசைன் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பெர்மிசிவ் அண்டர் ரீச் கண்டிஷன் பார்க்குறோம். பெர்மிசிவ் அண்டர் ரீச் கண்டிஷனில் கேரியர் சென்ட் வந்து zone 1, ட்ரிப்பு வந்து zone 2 ப்ளஸ் கேரியர் ரிசீவ் இன்ஸ்டன்டேனியஸ். ஓகே, நம்ம இப்போ அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் போகிறோம். சேம் நோ மோர் டிஃபரெண்ட், சேம் அவுட்புட் கான்டாக்ட்ஸ். கோ டு த ஃபிரேஜா. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டாட்ஸ் வந்து zone 1ல் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கேரியர் சென்ட் வந்து zone 1ங்கிறதால நம்ம கேரியர் சென்ட் வந்து எல்இடி மூலிமா ரிலேல பார்க்கறதுக்காக நான் டாட்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்குறது. ஸோ நான் அகைன் ஐ டூ இட். டாட்ஸ் எப்படி போடுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் கிளியர் ஸ்கோப் கொடுத்தேன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ ஐ நவ் ஐ டூ இட். நவ் ஐ கிரியேட் நியூ டாட்ஸ்.
ஓகேங்களா. Same thing, and we need distance receive function. So distance receive function enable பண்ணிருக்கேன். Stage number second stage தான். Zone 2 plus carrier receive the instantaneous trip. Without carrier வந்து instantaneous trip ஆகாது. So now we see now. Start பண்றேன். So you can see here number 1 போயிட்டு இருக்கு. At the same time we see in relay LED number 2 blink ஆகும். That means carrier send ஆகுது meaning. We can see blinking LEDs. LED number 2 வந்து blink ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க zone 1 ரன் ஆயிடுச்சு. zone 2 ரன் ஆயிட்டு இருக்கு. instantaneous plus carrier receive. சரிங்களா? instantaneous with carrier receive. So நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் கேரியரை டிசேபிள் பண்ண போறேன். டிசேபிள் த கேரியர்ஸ். ஸ்டார்ட் அகைன். நீங்க திரும்ப பார்க்கலாம், கேரியர் சென்ட் ஆகுது. You can blink, you can see second LED. Yeah, now I show you graph. See now zone 2 operate. You can see clearly zone 2 operate without carrier. Okay, next scheme we going to do blocking function.